students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிள் சர்க்யூட் எடுத்துட்டு ஒரு பர்టిక్యులர் ரெசிஸ்டன்ஸ் வழியா flow ஆகுற கரண்ட் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். Find the current flowing through 7 ohm resistance. சோ இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த சர்க்யூட் பார்த்ததுமே இன்னொரு டவுட்டும் நமக்கு வரும். என்ன அப்படினா இந்த சர்க்யூட் என்ன இந்த மாதிரி இருக்கு, இதுல வந்து எப்படி நம்ம கரண்ட கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி டவுட் எல்லாம் நமக்கு வரும். கரெக்ட்டுங்களா? சோ இங்க 1 ஆம்பியர் கரண்ட் இருக்குன்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா இங்க ஒரு 5 ஆம்பியர் எது வேணாலும் இருக்கலாம். நியூமெரிக்கல் டேட்டா எது வேணாலும் இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். ஓகேங்களா? இந்த சர்க்யூட் பார்க்க ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. ஆமா மேடம், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க யோசிச்சு பாருங்க, இது என்ன இது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பா அப்படி நினைக்க வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். இப்ப பாருங்க, இந்த 3 ஓமும் 6 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா parallel கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, parallel கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இத மினிமைஸ் பண்ணணும். parallel காம்பினேஷனை மினிமைஸ் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ இத மினிமைஸ் பண்ணா நமக்கு சர்க்யூட் என்ன மாதிரி வரும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். சோ இங்க 7 ஓம் போட்டுக்கோங்க. இங்க 3 into 6. So 3 into 6 divided by 3 plus 6. அப்ப 18 divided by 9 நமக்கு என்ன வரும், 2 னு வந்துரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2 into 2 divided by 2 plus 2. அப்ப 4 divided by 4 is equal to 1 னு வரும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இங்க நமக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வரும், இது ரெண்டும் நான் மினிமைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 ohms னு வரும். சோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் மினிமைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 ohm னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 1 ohmக்கு அக்ராஸா எனக்கு ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அதோட வேல்யூ 5 ஆம்பியர் னு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் சர்க்யூட் டயகிராம் இப்போதைக்கு. ஓகே, சோ இங்க டெர்மினல் இங்க P னு வரும், இங்க டெர்மினல் Q னு வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸ், ஏன்னா இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு parallel எனக்கு என்ன இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப நான் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட சர்க்யூட் எப்படி வரும், ரெசிஸ்டன்ஸ். இப்ப இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இது ஆரோ எண்ட், அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்ப இது எப்படி வோல்டேஜ்க்கு மாத்துவீங்க, V is equal to I into R. I யோட வேல்யூ என்ன, 5. ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ என்ன, 1. அப்ப இங்க என்ன வரும், 5 வோல்ட் னு வரும். இங்க ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ 1 ஓம் னு வரும். இங்க 2 ஓம் னு இருக்கு. அடுத்தது கீழே எனக்கு என்ன இருக்கு, 7 ஓம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இது Q, இது P, இங்க 7 ஓம். இப்போ எனக்கு இது வழியா போற கரண்ட் தான் வேணும். கரெக்ட்டா? இப்போ நெக்ஸ்ட் இந்த 2 ஓமும் 1 ஓமும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம சர்க்யூட் எப்படி போட்டுக்கலாம், சோ சர்க்யூட்டை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது Q, இது P, சோ இது 3 ஓம், இங்க என்ன இருக்கு, 5 வோல்ட் இருக்கு, இது 7 ஓம் இருக்கு. இது வழியா போற கரண்ட் தான் எனக்கு வேணும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரு சிங்கிள் லூப்பா தான் இருக்கு. அப்போ I is equal to V by R. கரெக்ட்டுங்களா? I is equal to V by R. சோ V யோட வேல்யூ என்ன, 5. 5 divided by இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுங்க 10. சோ அப்போ 1 by 2. அப்போ 1 by 2ங்கிறது என்னது, 0.5 ஆம்பியர். சோ அப்போ இந்த 7 ஓம் வழியா என்ன கரண்ட் நமக்கு ஃப்ளோ ஆகும் அப்படின்னா 0.5 ஆம்பியர் கரண்ட் தான் நமக்கு ஃப்ளோ ஆகும். சோ கண்டிப்பா இப்போ சொல்லுங்க, இந்த சர்க்யூட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கா? கண்டிப்பா இல்லை. இது ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். இதுல உங்களுக்கு என்ன தெரியணும், இந்த பேசிக் தெரியணும். சோ இது parallel இருக்கா, சீரிஸா இருக்கா, parallel இருந்தா என்ன ஃபார்முலா, சீரிஸா இருந்தா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.